பள்ளி மாணவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. இப்ப கல்லூரி பயின்று வெளியே செல்கின்ற மாணவருக்கு ஓட்டுரிமை இருக்கு. அந்த 10 லட்சம் மாணவர்களை இவர்கள் குறிவைத்து ஓட்டு அரசியலுக்காக இந்த ஒரு திட்டத்தை இப்பொழுது செயல்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. 10 லட்சம் பேர் கொடுக்குறீங்கன்னா இப்ப 4 வருஷம் உங்களுக்கு 40 லட்சம் மாணவர்கள் நீங்க ஏமாத்திருக்கீங்கல்ல அப்படின்னு நான் மாணவர்கள் முன்னாடி அந்த கோரிக்கை நான் வைக்கிறேன். மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சரி தொடர்ந்து சட்டமன்றத்திலேயே மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குங்கள் சொல்லி தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டு தான் வந்தாங்க. இதுல எந்த இடத்துலையுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொய்வடையில இதுங்களா. ஏன்னா நிறுத்தின ஒரு திட்டத்தை மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுங்கன்னு சொல்லி தொடர்ந்து சட்டமன்றத்திலும் 4.5 ஆண்டுகளாக வலியுறுத்திய கட்சி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எப்ப நீங்க 11 லட்சம் கோடி முதலீடு ஈர்த்திருக்கீங்க, நாங்க இல்ல எங்களை எங்கெங்க ஈர்த்திருக்கீங்க, எங்கெங்க அந்த கம்பெனி வந்திருக்கு, அந்த நிறுவனங்கள் எங்க செயல்படுது, தொழில் நிறுவனங்கள் எங்க செயல்படுது, அந்த தொழில் எத்தனை பேர் வேலை பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு இதுதான் நாங்க கேட்கிறோம். அதை சொல்றதுக்கு இந்த திராவிட உறுப்பு மாடல் ஆட்சி துப்பு கிடையாது. தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் இவங்க தான் இன்னும் பெரிய பாதுகாவல் மாதிரி இவங்க ஒரு இல்லாத ஒரு பில்டப் வச்சுதான் இத்தனை ஆண்டுகளாக ஒரு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். பெரியாரை இவ்வளவு மோசமாக யாருமே கொச்சைப்படுத்த முடியாது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். பெரியாரோட ஆன்மா இவங்களை கண்டிப்பா மன்னிக்காது. இந்த திராவிட உறுப்பு மாடல் ஆட்சி இந்த மாதிரி ஒரு விளம்பர அரசியல் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மை. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் வழக்கறிஞர் YAN ஆனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக ஆட்சி காலத்துல 11வது மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இலவசமாக மடிக்கணினி திட்டத்தை ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும் போதே தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அது கொடுத்துட்டே வந்தாங்க. திமுக ஆட்சி காலத்தில் அந்த பல திட்டங்கள் முடுக்கி வைக்கப்பட்டது. அதுல மடிக்கணினி திட்டமும் உண்டு. 4 வருஷமாவே EPS அவர்கள் சட்டமன்றத்திலே எதிர்த்து அதுக்கு கொடுங்க, நிறைய மாணவர்கள் பயன்பெறுவார்கள், தொடர்ந்து அதுக்கு குரல் கொடுத்து வந்தார். அதெல்லாம் செயல்படுத்த முடியாத வந்த நிலையில் திடீர்னு 4 மாதங்களே ஆட்சிக்கு இன்னும் 4 மாதங்களே இருக்கிற நிலையில் இந்த திட்டம் 10 லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக கல்லூரி மாணவர்களுக்கு இந்த திட்டம் தொடங்கி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே தாய்மார்களுக்கும் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வந்தது. அது 2021 திராவிட உறுப்பு மாடல் ஆட்சி அனைத்து திட்டங்களையும் தாலிக்கு தங்கம் முதற்கொண்டு அனைத்து திட்டங்களையும் நிறுத்திவிட்டு இவர்கள் பொய்யான 505 வாக்குறுதிகளை, கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அளித்து இந்த மாதிரி ஆட்சி கட்டில் அமர்ந்தார்கள். அப்ப கூட இதுல என்ன சொல்ல வரேன்னா, இந்த லேப்டாப் திட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி அம்மா அவர்களால் தொடங்கப்பட்டு தொடர்ச்சியாக நடந்து கொண்டு கிட்டத்தட்ட 52 லட்சம் மாணவர்கள் இதன் மூலமாக பயன்பெற்றார்கள். ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த உடனே அந்த திட்டத்தை நிறுத்தி விட்டார்கள். அப்ப அவங்க தேர்தல் அறிக்கையிலே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லேப்டாப்புக்கு பதிலாக டேப் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இந்த 4.5 வருஷத்துல கொடுக்கல. இப்ப 4.5 வருஷம் கழிச்சு தேர்தலுக்கு 3 மாதங்களே இருக்கும் நிலையில கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் 10 லட்சம் லேப்டாப்களை கொடுப்பதாக இப்பொழுது அறிவித்திருக்கிறார். 4.5 ஆண்டுகளாக அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத மக்கள் முன்வைக்கிற, மாணவர்கள் முன்வைக்கிற கேள்வி. புரியுதுங்களா? ஏன்னா வந்ததுல இருந்தே இவங்க எந்ததுமே மக்கள் சார்ந்த ஒரு இதுல மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு திட்டத்தையுமே செயல்படுத்தவே இல்லை. வெற்று விளம்பர ஆட்சியை தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் நெருங்கி வருகிறது என்பதற்காக பயந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை ஒன்று. அப்ப நான் இதுக்கு முன்பு 4 வருடங்கள் படித்த மாணவர்கள் தகுதியற்றவர்களா அப்படிங்கிறதான் நம்ம இதுல பார்க்கணும். ஏன்னா தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாங்கன்னா, அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகைன்னாங்க. அது இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே கொடுக்கல. 27 மாதங்கள் கழித்து இவங்க என்ன பண்ணாங்க, தகுதி வாய்ந்த மகளிருக்குன்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணி தேர்தல் அறிக்கையில அவங்க கொடுத்ததை ஒரு புரட்டு பண்ணி இவங்க கொடுத்தாங்க. இப்பயும் தேர்தல் இருக்கிற பொழுது அனைத்து மகளிருக்கும் விடுபட்ட மகளிருக்கெல்லாம் கொடுக்க போறோம். ஏன்னா அந்த தேர்தல் பயம் அவர்களுக்கு தோல்வி பயம் விட்டதின் காரணத்தினால்தான் இப்ப அனைத்து மகளிருக்கும் விடுபட்ட மகளிர் கொடுக்க போறோம்னு சொல்றாங்க. அதை போன்ற ஒரு நிகழ்வாதான் அதை நம்ம பார்க்கணும். இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பள்ளியில் படிக்கின்ற +1 +2 மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம்னா, ஏன்னா அடுத்து அவங்க அடுத்தடுத்து கல்லூரியில சேருவாங்க. அப்போ மடிக்கணினி மிக தேவைப்படுகிறது அப்படிங்கிறதுக்காக தான்
புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்து ஒரு உயரிய நோக்கத்தோடு இந்த மாதிரி மாணவர்களுக்காக கொடுத்தார்கள். இப்போ வந்து காலேஜ் விட்டு வெளியே போற பசங்களுக்கு இப்ப லேப்டாப் கொடுத்து என்ன பிரயோஜனம்? இது என்ன இதில் காட்ட வருதுன்னா, பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஓட்டுரிமை கிடையாது. இப்ப கல்லூரி பயின்று வெளியே செல்கின்ற மாணவருக்கு ஓட்டுரிமை இருக்கு. அந்த 10 லட்சம் மாணவர்களை வந்து இவர்கள் குறிவைத்து ஓட்டு அரசியலுக்காக இந்த ஒரு திட்டத்தை இப்பொழுது செயல்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுல பாத்தீங்கன்னா இவங்க ஆட்சி வந்ததுல இருந்து கொடுத்துருக்கலாமே, இல்ல இப்ப வந்து கல்வி ஆண்டுல இருந்து இருந்தே கொடுத்தா ஜூன் மாசம் அந்த மாதிரி கல்லூரியில் தொடங்கி இருக்கும். அப்பயே எல்லா மாணவர்களும் லேப்டாப் வந்து வாங்கியிருப்பாங்க, அவங்க காசை போட்டு வாங்கியிருப்பாங்க. இப்ப இந்த லேப்டாப் கொடுக்கறதே ஒரு வீண் விளம்பரத்திற்காக தான் அப்படிங்கிறத விட இது பயன்படுத்துறதே கிடையாது. ஏன்னா அனைத்து மாணவர்களும் யாரெல்லாம் வந்து மடிக்கணினி பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் ஏற்கனவே அவர்கள் பணத்தை போட்டு வாங்கியிருப்பாங்க. இப்போ வந்து ஓட்டு அரசியலுக்காக இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி இந்த மாதிரி ஒரு விளம்பர அரசியல் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. பள்ளியிலிருந்து ஒரு கல்லூரிக்கு போறப்ப கல்வி கட்டணமா இருக்கட்டும், கல்லூரி கட்டணம், இது எல்லாமே ஒரு பெரும் சுமையாக இருக்கும். சாதாரண ஒரு நடுத்தர வர்க்கத்திலிருந்து கீழ் வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். அப்படி இருக்கிற மாணவர்களுக்கு அவர் மடிக்கணினி வாங்கினா அது ஒரு பெரிய தொகை செலவிட வேண்டும் அப்படிங்கிறத ஒரு கருத்தில் வச்சுட்டு தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்து அந்த சுமையை குறைப்பதற்காகத்தான் இந்த மடிக்கணினி திட்டத்தை பள்ளி மாணவர்களிலிருந்தே தொடங்கினார்கள். ஆனா இவங்க வந்து அதை எல்லாமே நிறுத்திட்டு இப்ப தேர்தல் வருதுங்கிறதுக்காக வந்து அதுவும் ஓட்டரசியலை மனதில் வைத்துக் கொண்டு கல்லூரி மாணவர்களுக்கு ஓட்டளிக்கும் வயது வந்துவிட்ட காரணத்தினால் அந்த ஓட்டரசியலை மனதில் வைத்துக் கொண்டு இந்த மாதிரி ஒரு வேலையை, ஏமாற்று வேலையை செய்கிறார்கள் தான் உண்மை. அப்ப 4.5 வருடம் படித்த மாணவர்களுக்கு வந்து இவர்கள் ஏன் மாணவர்களாக தெரியவில்லையா? ஏமாத்திட்டாங்க, அவங்களை ஏமாத்திட்டீங்கல்ல. இப்ப நீங்க 10 லட்சம் பேர் கொடுக்குறீங்கன்னா அப்ப 4 வருஷம் உங்களுக்கு 40 லட்சம் மாணவர்கள் நீங்க ஏமாத்திருக்கீங்கல்ல அப்படின்னு நான் மாணவர்கள் முன்னாடி அந்த கோரிக்கை வந்து நான் வைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு 10 லட்சம் பேர் கொடுக்குறாங்க, 40 லட்சம் பேர் உங்களோட நிலைமை உங்கள் மீது இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சிக்கு வந்து அக்கறை இல்லை அப்படிங்கிறத அதை நம்ம எடுத்துக்கணும். திமுகவின் இந்த செயலை கண்டித்து அதிமுக மாணவர் அணி தரப்புல ஒரு போராட்டமானது எடுக்கப்பட்டது. இது எப்படி பாக்குறது சார்? இல்ல, ஒரு சரியான முன்னெடுப்பு தான். ஏன்னா வந்து இந்த நேற்றைய போராட்டம் மட்டும் கிடையாது, தொடர்ந்து இந்த 4.5 ஆண்டுகளாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சரி, தொடர்ந்து சட்டமன்றத்திலேயே மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குங்கள்னு சொல்லி தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டு தான் வந்தாங்க. இதுல வந்து எந்த இடத்துலையுமே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் தொய்வடையல, புரியுதுங்களா? ஏன்னா நிறுத்தின ஒரு திட்டத்தை வந்து மாணவ செல்வங்களுக்கு வந்து லேப்டாப் கொடுங்கன்னு சொல்லி தொடர்ந்து சட்டமன்றத்திலும் 4.5 ஆண்டுகளாக வலியுறுத்திய கட்சி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறத நான் இதன் மூலமா தெரிவிப்பேன். டாவோஸ் மாநாட்டுக்கு இந்த முறை தமிழகம் சார்பாக யாரும் கலந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுக்கு அவர் ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இது என்னன்னா, சென்ற வருடம் வந்து சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வந்து இந்த மாதிரி தொழில்துறை மகாநாடு வந்து நடந்தது. அதுல வந்து தமிழக அரசு கலந்து கொண்டது. மந்திரி டிஆர்பி ராஜா அவர்களும் அவனுடன் உயர் அதிகாரிகள் வந்து பங்கேற்றார்கள், புரியுதுங்களா? அப்ப அதாவது இந்தியாவுக்கு மற்ற மாநில முதல்வர்களும் சரி, இல்ல தொழில்துறை அமைச்சர்கள் அதிகாரிகள்லாம் பங்கெடுத்தாங்க. சென்ற முறை வந்து இது பண்ண மகாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் வந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடிகளை வந்து அதுல இருந்து முதலீட்டை வந்து ஈர்த்திருக்கிறாங்க. அதே மாதிரி நம் மாநிலத்தை விட சிறிய மாநிலமான தெலுங்கானா மாநிலம் வந்து 1.80 லட்சம் கோடி வந்து ஈர்த்திருக்காங்க, முதலீடுகளை வந்து ஈர்த்திருக்காங்க. ஆனா அந்த சென்ற வருடம் நடந்த மாநாட்டுல தமிழகத்தில் வந்து சென்ற தொழில்துறை மந்திரி டிஆர்பி ராஜா அவர்கள் தலைமையில் போனது வந்து ₹1 கூட வந்து முதலீடு ஈர்க்கலே அப்படிங்கிறதா உண்மை, புரியுதுங்களா? ஏன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து 15 லட்சம் நாங்க முதலீடை ஈர்த்திருக்கோம்னு வந்து அவங்க அரசாங்கமே அறிவித்திருக்கிறது. நம்ம விட சிறிய மாநிலமான தெலுங்கானா வந்து 1.80 லட்சம் கோடிகளை வந்து முதலீடை நாங்க ஈர்த்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு ஒரு சப்பைக்கட்டு கட்டுற மாதிரி, ஏன்னா டிஆர்பி ராஜாக்கு தெரிந்ததெல்லாம் அதுதான். ஏதாவது ஒண்ணு சொன்னா வேற ஏதாவது ஒண்ணு சொல்லுவார், குழப்புவார். அவர் வந்து குழப்பி விடுறதுல பெரிய மன்னன்னு நம்ம சொல்லலாம். அவர் அதுல என்ன சொல்றாருன்னா பாத்தீங்கன்னா, டாவோஸ் மாநாடு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான அரங்கம் அல்ல, அதாவது முதலீடுகளை ஈர்ப்பதற்கான அரங்கம் அல்லையா, அது வந்து அந்த மாநாடு வந்து முதலீடு ஈர்ப்பதற்கான மாநாடு கிடையாது அப்படின்னு சொல்றதுனால உலகளாவிய தொழில் வளர்ச்சி தகவலை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு இதுதான் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவங்க முதலீடுகளை ஈர்ப்பதற்கு வந்து உங்களுக்கு துப்பு இல்லை,
ஆனா அதை மறைச்சிட்டு அங்க வந்து முதலீடு இருக்கிறதுக்கான மாநாடு கிடையாது, உலகளாவிய தொழில் வளர்ச்சியை பற்றி அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்குரிய ஒரு இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றுகிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து டிஆர்பி ராஜா இதெல்லாம் தொடர்ந்து வந்து இந்த தொழில்துறை மந்திரி வந்து ஒரு பதவியேற்றிற்கு வந்து முன்னுக்கு பின் முரணாகவும் பொய்யான வாக்குறுதிகளையும் பொய்யான அறிக்கைகளை தான் விட்டுட்டு இருக்காரு. ஏன்னா இதன் மூலம் எஃப்ஓ சீட்டை எல்லாருக்கும் காமிச்சார் தானே அவரு. வெள்ளை அறிக்கை கொடுங்க. இப்ப கூட நேற்று கூட ஒரு நிதித்துறை மந்திரி சொல்லியிருக்காரு, தங்கம் தன்னர் சொல்லியிருக்காரு, 34 லட்சம் கோடி நாங்க வந்து இது எத்தனையோ 11 லட்சம் கோடி வந்து முதலீடு இருக்கு, 34 லட்சம் பேர் வேலை பார்க்கறாங்க, நேரடியாகவும் மறைமுகம். நாங்க என்ன கேட்கிறோம்னா இதுதான் எங்கள் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கேட்கிறாரு, எப்ப நீங்க 11 லட்சம் கோடி முதலீடு ஈர்த்திருக்கீங்க, நாங்க இல்லைங்களா, எங்கெங்க ஈர்த்திருக்கீங்க, எங்கெங்க அந்த கம்பெனி வந்திருக்கு, அந்த அந்த நிறுவனங்கள் எங்க செயல்படுது, தொழில் நிறுவனங்கள் எங்க செயல்படுது, அந்த தொழில் நிறுவனத்தில் எத்தனை பேர் வந்து வேலை பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு இதுதான் நாங்க கேட்கிறோம். அதை சொல்றதுக்கு இந்த திராவிட உறுப்பு மாடல் ஆட்சிக்கு வந்து துப்பு கிடையாது. சும்மா இந்த மாதிரி வெற்ற அறிக்கைகளை விட்டுக்கிட்டு வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பரை காட்டுறது, இதெல்லாம் இந்த மாதிரி மனப்போக்குல தான் இந்த வந்து மக்களை தொடர்ந்து ஏமாற்றி கொண்டு தமிழகத்தை ஏமாற்றி கொண்டு இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி நடைபெற்று வருகிறதுங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஹஜ்ஜில் அடிக்கல் நாட்டு விழாக்கு தலைமை ஹாஜியை உள்ள விடாம அனுமதியை மறுத்திருக்காங்க. இந்த நிகழ்வு எப்படி பாக்குறீங்க? இந்த திராவிட உருட்டு மாடலுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கு பெரிய பாதுகாவலராக இருப்பதாக காட்டிக்கொண்டு சிறுபான்மை மக்களையும் தொடர்ந்து ஏமாற்றி வருகிறது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். அதாவது இஸ்லாமிய மக்கள் வந்து பெரிதும் மதிப்போர் வந்து தலைமை ஹாஜி தான். ஏன்னா அவர் தான் வந்து அந்த பிறையை பார்த்து ரம்ஜான் இன்னைக்கு தான் ரம்ஜான் சொல்லிட்டு அந்த தலைமை ஹாஜி வந்து இன்னைக்கு தான் இந்த நாள் தான் வந்து ரம்ஜான் சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணாதான் வந்து அவங்க வந்து இஸ்லாமிய பெருமக்கள் வந்து அந்த விழா வந்து ரம்ஜான் போன்ற இதை வந்து இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹஜ்ஜு இல்லம் கட்டுறப்ப அதாவது இஸ்லாமியர்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய தலைமை ஹாஜி அவர்களை அழைத்திருக்க வேண்டாமா இல்லையா அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நான் வைக்கும் கேள்வி, இவங்க வந்து விளம்பர மாடல் ஆட்சிங்கிறது இதுவும் ஒரு காரணம். ஏன்னா 4.5 ஆண்டுகளாக என்ன செஞ்சாங்க அவங்க வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அப்படின்னு நான் கேட்கிறேன். இப்ப தேர்தல் வருதுங்கிறதுக்காக இப்போ வந்து ஒரு ஹஜ்ஜு இல்லம் கட்ட போறப்ப ஹஜ்ஜு இல்லம் கட்டுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனா இஸ்லாமியர்கள் பெரிதும் மதிக்கின்ற தலைமை ஹாஜிக்கு வந்து அழைப்புதல் கொடுத்துருக்கணுமா இல்லையா? அவர் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். சரி, இவங்க கொடுக்கலன்னாலும் சரி, ஒரு நிகழ்வு நடக்கிறது, நல்ல ஒரு நிகழ்வு நடக்கிறது அப்படிங்கிறக்காக தலைமை ஹாஜி அவர்களும் மாவட்ட ஹாஜி நிர்வாகிகளும் வந்து அந்த நிகழ்வுகள் வந்து பங்கேற்க போறாங்க. ஆனா அங்க வந்து அவங்களை உள்ளே விடாம காவல்துறையை வைத்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப இவங்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு சிறுபான்மையினருக்கும் இந்த திராவிட உருட்டு மாடல் செய்கின்ற உதவியாது நான் கேட்கிறேன். நான் மக்கள் மன்றத்திலேயே வைக்கிறேன். நான் வந்து அதனால சொல்றேன், தொடர்ந்து இந்த இவங்க ஏதாவது ஒரு பொய்ய சொல்லிட்டு சிறுபான்மைகளுக்கு பாதுகாவலர் இவர்கள் தான் அப்படி காட்டி கொண்டு ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைத்ததுதான் இவர்கள் இதுவரை நடந்து கொண்டிருக்கிறார்கள். அது இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா தலைமை ஹாஜிங்கிறது இஸ்லாமியர்கள் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு நபர், சரிங்களா? அவரையே அவங்க வந்து அழைக்காம ஒரு விழா நடத்துறாங்கன்னா சரி, கொடுக்கல, அவரு தான் போயிட்டாரு, அவரை உள்ளேயாவது விட்டுருக்க அனுமதித்திருக்கலாமே, அவரை வந்து வெளியே தள்ளி இருக்கிறார்கள். இதை விட கொடுமை வந்து வேற எங்கும் இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்கறேன். கர்நாடகாவில் தமிழ்நாட்டு பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தமிழ் சங்கங்கள் மறித்து அதில் அரசு போக்குவரத்து அப்படின்னு இருக்கு, அது வந்து அரசு போக்குவரத்து இருக்கக்கூடாது, தமிழ்நாடு அப்படின்னு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் எல்லாம் தமிழ்நாட்டுன்ற ஸ்டிக்கரை ஒட்டி அனுப்பியிருக்காங்க. இவங்க வந்து தொடர்ந்து இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி வந்து இவங்க வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஏதோ இவர்கள் தான் தமிழர்களுக்காகவும் தமிழகத்திற்காகவும் பாடுபடுகின்ற போற ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை இல்ல அங்க இருக்க தமிழர்கள் என்ன சொல்லி அமைச்சிருக்காங்கன்னா எல்லா அதைத்தான் சொல்ல வரேன். அந்தந்த மாநிலத்தோட பேர் வச்சு வருது, அதைத்தான் சொல்ல வரேன். இவங்க அதைதான் நான் சொல்ல வரேன். நான் சொல்ல வரேன்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் இவங்க தான் இன்னும் பெரிய பாதுகாவல் மாதிரி இவங்க வந்து ஒரு இல்லாத ஒரு பில்டப் வச்சுதான் இத்தனை ஆண்டுகளாக ஒரு வந்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை. இவங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தானே இருந்தது. இப்ப அந்த தமிழ்நாடு எடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னா நான் கேட்கிறேன், புரியுதுங்களா? அதனால அங்க இருக்கிற நம்ம அண்டை மாநிலத்தில் நம்ம தமிழர்கள் உணர்வு கூட இங்க ஆளுகின்ற வர்க்கத்துக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். உதயநிதியை இளம் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினரால் அடையாளப்படுத்திட்டு வராங்க. எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது பெரியாரை வந்து இவ்வளவு மோசமாக வந்து யாருமே கொச்சைப்படுத்த முடியாது அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கணும். அவ்வளோ தரம் தாழ்ந்தா போயிட்டாரு. அவர் வாழ்நாள் எல்லாம் தமிழக மக்களுக்காக சுயமரியாதைக்காகவும் பெண்ணியத்திற்காகவும் வந்து பெண்ணுரிமைக்காகவும் போராடியவர் தந்தை பெரியார் அவர்கள். அவரை வந்து ஒரு இளைஞரணி மண்டல மாநாட்டில் வந்து
அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வந்து இளம் பெரியார் அப்படிங்கிறாரு. அவர் நாக்கூசலையான்னு தான் கேட்கிறேன். அதாவது பெரியாரோட ஆன்மா வந்து இவங்களை கண்டிப்பா மன்னிக்காது. ஏன்னா அவர் பெரியாரை பத்தி உச்சரிப்பதற்கு திரு ஏவா அவர்களுக்கு வந்து தகுதியே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கருணாநிதி அவர்கள் சமாதியில போய் இவர் வந்து பஜனை பாடி டான்ஸ் ஆடினவர் தான் அவர் வந்து என்ன பெரியார் இருந்தா இந்த மாதிரிலாம் நடக்குமா? அவரு சமாதியில போய் பஜனை பாடிட்டு டான்ஸ் ஆடுறது அவருக்கு கலையார்வம் அதிகம். அது இல்லாம அந்த கூத்துல இருந்தானே அவர் ஏங்க அவர் இறந்து விட்டார். அவர் வந்து அடக்கம் செஞ்சாச்சு. சமாதியில போய் நீங்க என்ன கருணாநிதி அவர்கள் வந்து எழுந்து வந்து ஏவா வேலு நல்லா ஆடுறீங்கன்னு பாராட்டு பத்திரம் வாசிக்க போகிறாரா? பேப்பர்லாம் வைக்கிறாங்க, டீ பேப்பர் வைக்கிறாங்க, தயிர் வடை வைக்கிறாங்க. அவங்களோட பகுத்தறிவு பாருங்க, புரியுதுங்களா? அவங்களோட பகுத்தறிவு வந்து சமாதியில தயிர் வடை வைக்கிறதும் பேப்பர் வைக்கிறதுக்கு இவர் வந்து அங்க வந்து பஜனை கோஷ்டியோட போய் டான்ஸ் ஆனவர். அவர் போய் பெரியார போய் இந்த மாதிரி இளம் பெரியார்னு சொல்லிட்டு சொல்றாருன்னா இதை விட வந்து ஒரு வெட்கக்கேடு எதுவுமே கிடையாது. அதான் சொல்றேனே, அவங்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மந்திரிகளாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லாமே கோபாலபுரத்தின் கொத்தடிமைகளாக மாறிவிட்டார்கள் அப்படிங்கிறது தான் தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் ஒரு பூஜா தூக்குனாதான், இந்த மாதிரிலாம் வார்த்தை ஜாலங்கள்ல பேசினாதான் அவர் வந்து அடுத்து வந்து உதயநிதி தான் தலைவர் ஆவார். அவரோடையும் நம்ம வந்து ஒட்டிக்கிட்டு ஒரு வளமான பதவிகளை வாங்கிட்டு நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிறோட வெளிப்பாடு தான் இது வந்து. அந்த மேடையில பாத்தீங்கன்னா சிரிப்பா இருக்கு. அவர் சொல்றப்ப அப்பா அம்மா அப்படி திரும்பி கொடுக்குற காசுக்கு மேல கூறாண்டாங்க ஒய்யால அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது இவ்வளவு தரம் தாழ்ந்தா போய்விட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது கோபாலபுரத்தின் மொத்த கொத்தடிமையாக மாறிவிட்டார்கள் அப்படிங்கிறத நான் அதை எடுத்துக்கிறேன். இல்ல இவருக்கு இளம் பெரியார் பட்டம் கொடுத்துறாங்கன்னா இன்பநிதிக்கு என்ன பட்டம் கொடுக்க வாய்ப்பு இருக்கும்? அவருக்கு இளம் சாக்ரட்டிஸ் கொடுக்கலாம், இல்ல சொல்ல முடியாது பேரறிஞர் அண்ணாவையும் சொல்லலாம். பேரறிஞர் அண்ணாவையும் கொச்சப்படுத்துவாங்க, புரியுதுங்களா? அவங்களுக்கு இதுதானே தொடர்ந்து இவங்களோட இதே இதுதானே. அதாவது கோபாலபுரம் கொத்தடிமை எது வேணுமாலும் செய்வார்கள். இல்லைன்னா வந்து ஒரு மன்னராட்சிங்கிற வந்து நம்ம சொல்றதுக்கு எடுத்துக்காட்டா வந்து அங்க வெள்ளி சிம்மாசனம் கொடுக்குறாங்களே, அதுல கூச்சமே இல்லாம ஒரு உட்கார்ந்து கால் மேல கால் போடுறாங்கன்னா அப்ப அவங்க என்ன மனப்போக்குல இருக்காங்க? பழைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பார்த்துட்டு அப்படியே தோணல என்ன மனப்பான்மையில இருக்கிறாங்க பாருங்க. அதாவது மக்களாட்சி நடைபெறுகின்ற நாட்டில் வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து அவர்களே வாரிசாக வருகிறார்கள். இவர்களை பூஜா தூக்கி கொண்டு அவர்களுக்கு காக்கா வைத்துக் கொண்டு வெள்ளி சிம்மாசனம் வழங்குவதும் இந்த மாதிரி புனைப்பெயர்களை கொடுப்பதும், அதாவது வாழ்ந்து மறைந்த அவ்வளவு பெரிய தந்தை பெரியார் அவர்களை வந்து யாருடன் ஒப்பிடுவா கொஞ்சமாவது கூச்ச நாச்சம் இருக்கா அவங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம மக்கள் இல்ல ஒரு சந்தேகமும் இருக்கு. இளம் பெரியார் ஒப்பிடுறாங்களே, ஏன் இளம் கருணாநிதி அப்படின்னு ஒரு ஒப்பீடு இல்லை? அது அடுத்து சொல்லுவாங்க. ஒரு இவரோட பேரை வரப்ப சொல்லுவாங்க. அவரு இவர் இருக்கார் இல்லையா, உதயநிதி ஸ்டாலின் பேர வரப்ப சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் சொல்றதுக்கு ஆளுங்க ரெடியா இருப்பாங்க. கூவுறதுக்கு நிறைய லைன்ல நிக்கிறாங்களே. அடுத்து பாருங்க, வேற எங்கேயாவது இன்னொரு இடத்துல இந்த இளைஞரணி மண்டல மாநாடு நடக்கும், இதுக்கு மேல அங்க நடத்துறவங்க வந்து கூவுறாங்களா இல்லையான்னு பாருங்க. கூவுகின்ற கூட்டமாகத்தான் இன்னைக்கு திமுக இருக்கிறது நிதர்சனமான உண்மை. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்ப மிக்க நன்றி.